நீங்கள் பார்க்குற இந்த டெரஸில் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. இந்த வீட்டு ஓனர் ஏற்கனவே 2 டைம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியும் லீக்கேஜ் ஸ்டாப் ஆகாதனால நமக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறேன் அந்த கோட்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னரில் சர்ஃபேஸ் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, க்ளே டைல் போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்கா, இல்லை கிராக் அதில் ஏதாவது டெவலப் இருக்கா, வேகாத க்ளே டைல் ஏதாவது போட்டிருக்காங்க நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அதே போல் கிராக்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த ரூஃப் அண்டு பேரபெட் வால் ஜாயிண்ட் ஏரியாவில் நமக்கு ஏதாவது கேப் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்து அதையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் லீக்கேஜ் வரதுக்கான காரணங்களில் இந்த ப்ளம்பிங் லைன் அண்டு எலக்ட்ரிக் லைன் ஏதாவது கன்சல்ட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓப்பன் எலக்ட்ரிக் லைன் எங்கேயாவது இருக்கா டெரஸில் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது வழியாகவும் லீக்கேஜ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறதுக்கு பிஃபோராக டெரஸில் எப்படி லீக்கேஜ் வருது, என்னென்ன காரணங்களால லீக்கேஜ் வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். டெரஸில் வாட்டம் சரியில்லைன்னா தண்ணி தேங்குது மழை காலத்தில் அப்படின்னா அதனால் லீக்கேஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெதரிங் கோஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேசனை வச்சு வெதரிங் கோஸ் போடணும். க்ளே டைல் ரூஃபிங் இல்லை கூலிங் டைல் ரூஃபிங் இந்த மாதிரி நம்ம செராமிக் ரூஃபிங் போடுறீங்க அப்படின்னா அதனுடைய டைல்ஸோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் பேசரை வச்சு தான் நம்ம மேலே ரூஃபிங்கில் கூலிங் டைல்ஸ் எல்லாமே பதிக்கணும். அதே போல் மாடியில் ரூஃப் கார்டன் ஏதாவது பண்ணுறோன்னா நம்ம டேரெக்டாக அந்த தொட்டியை டெரஸில் வைக்காமல் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் தூக்கி வைக்கும்போது கீழே ஈரப்பதம் எதுவும் நமக்கு இருக்காது. அதனால் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு லீக்கேஜ் வரதுக்கான சான்சஸும் கம்மியாகும். டெரஸில் ஏதாவது டேமேஜஸ் கிராக்ஸ் டெவலப் ஆயிருக்குன்னா உடனே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது சரி பண்ணுறது மூலிமா நம்ம வாட்டர் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ண முடியும். மேலே ஏதாவது பாத்ரூம், அதாவது ஓப்பன் டெரஸில் ஏதாவது பாத்ரூம் நம்ம செப்பரேட்டாக பண்ணுறோம், காமன் பாத்ரூம் அப்படின்னா அதோடைய ப்ளம்பிங் லைன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ப்ளம்பரை வச்சு நீங்கள் ப்ராப்பராக நம்ம அந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ண முடியும். அதே போல் பாத்ரூம் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணி டைல் ஓட்டினதுக்கப்புறம் டைலும் எப்பாக்சி ரோட் பண்ணலாம். இந்த மாதிரி காரணங்களால் தான் நமக்கு டெரஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் லீக்கேஜ் வரதுக்கான காரணம். இந்த சைட்லேயும் அதே போல் தான் இருக்குது. பாத்ரூம்லேருந்து ப்ளம்பிங் லைன் கன்சில்டாக போயிருக்கு ரூஃபில். அந்த கன்சில்ட் கட் பண்ணி போட்டதில் டீஅட்டாச் ஆகிட்டு கிராக் டெவலப் இருக்குது. அதே போல் நிறைய இடத்துல கிராக்கும் டெவலப் ஆகிருக்கு. தட்டோடு போட்டிருக்காங்க. வேகாத தட்டோடு போட்டதுனால அது சீக்கிரமே டேமேஜ் ஆனதுனால மழை தண்ணி நல்லா உறிஞ்சி டெரஸில் லீக்கேஜ் இருக்குது. கிராக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எபாக்சி பேஸ்ட் வாட்டர் ப்ரைமர் கொடுத்து மேலே எலாஸ்டோமரிக் கோட்டிங் இந்த டெரஸ்க்கு அப்ளிகேஷன் பண்ணி இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது போல் சர்வீஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.